जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द श्रीरङ्गनाथो रघुवंशनाथः नित्यं स्वयं कालीपुरे प्रसन्नः विभीषणेनार्चितपादपद्मः सौभाग्यवृद्धिं सततं तनोतु बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. ஆலய விஷயங்களில் தவிர்க்கக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறதான அபச்சாரங்களில் 32 அபச்சாரத்தை பிரதானமாக சொல்கிறார். நிறைய அபச்சாரங்கள் இருக்குது. அது அபச்சாரங்கள் இத்தனை தான் ஒரு வரையறைக்குள்ளே உட்படாதது. ஏன்னா காலங்கள் மாற மாற நாம் எதிர்பார்க்காத நம்ம முன்னோர்களால் யூகிக்க முடியாத தவறுகள்லாம் கூட இப்போ ஆலயங்களில் நடக்கிறது. ஆலயங்களில் கல்யாணம்னு வைக்கிறா. கல்யாணம்னு வைக்கும் பொழுது அவெல்லாம் அக்ஷதாசீர்வாதம் பண்ணுறா. அக்ஷதாசீர்வாதம் பண்ணுறது சரியா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணால் அது தப்புங்கிறது புரியும். ஏன்னா க்ஷேமோ அஸ்துனஹா இந்திர சோமம் பிபது க்ஷேமோ அஸ்துனஹா, இந்திரன் சோமரசத்தை இந்திரன் எடுத்துக்கட்டும், எங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறோம். ஆசீர்வாதம் யார் பண்ணலாம்னா கோவிலில் பகவான் தான் அனுக்கிரகம் பண்ணலாம். அனுக்கிரகமோ நிகிரகமோ ரெண்டும் கூடாதுங்கிறத பார்த்தோம். நிகிரகம் பண்ணுறேன்னா உன்னை பாரு, என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கோச்சுண்டு ஒருத்தரை கத்துறோமே, அதுவும் கூடாதான். நீ க்ஷேமமாக இருப்ப, கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும் கூடாதான். இது ஏன்னா இது ரெண்டுமே பகவான் தான் பண்ணணும். ஆலயங்களில் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. யார் ஆசீர்வாதம் பண்ணலான்னா அர்ச்சக ஆசீர்வாதம் பண்ணலாம். இது நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, எதுக்கெல்லாம் விதி தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கெல்லாம் விதி விலக்கு இருக்கும். இந்த விதி விலக்கு அவசியம் கூடவே தெரிஞ்சுக்கணும். அதான் எதை பண்ணலாம்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், எதை பண்ணக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் விதி விலக்கு என்னன்னா அர்ச்சகா பண்ணலாம். ஏன் பண்ணலான்னார், அர்ச்சகா வேற பகவான் வேற கிடையாதாங்க. ரூபத்வயம் ஹரே புரோக்தம் பிம்பம் அர்ச்சகமேவஜ பிம்பே தாவாகனாதூர்துவம் சதா சந்நிகிதோர்ச்சகன்னு ஆகமம் சொல்கிறது. வைகான ஆகமம் சொல்கிற ஸ்லோகம் இது. பகவானுக்கு 2 ரூபம். ரூபத்வயம் பகவானுக்கு சொல்லப்பட்டது. என்னன்னார், ஒன்று சிலாரூபியாக இருக்கக்கூடிய பகவான், இன்னொன்று சரரூபியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அர்ச்சகன். இவா 2 பேரும் பகவத் ரூபம்னார். 2ல் யார் ஒஸ்தி அப்படின்னார், பிம்பத்துக்காவது ஒரு சம்ஸ்காரம் வேண்டிருக்கு. பிம்பே தாவாகனா தூர்தம், ஒரு பரிஜக்னிகரணம் பண்ணி பஞ்சகவியத்தினால் அபிஷேகம் பண்ணி அந்த சிலையை சுத்திப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அதில் பகவதம்சத்துக்கு ஹோமங்கள் பண்ணி சக்தியை ஊட்ட வேண்டியிருக்கு. ஆனால் இந்த அர்ச்சகன் என்னைக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து சம்ஸ்காரத்தை அடைஞ்சு தீட்சை அடைஞ்சு மணியை கையில் எடுத்தானோ அப்போவே அவனுக்கு அந்த தெய்வ தானியத்தையும் அவனுக்கு வந்துடுறது. சதா சந்நிகிதா அர்ச்சகே, எப்பவும் பகவதம்சம் இருக்குது அர்ச்சகன் இடத்துல அப்படிங்கிறார். பகவானுடைய அந்த கலை எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லும் பொழுது விமானம், கோபுரம், புஷ்கரணி, துவஜஸ்தம்பம், அர்ச்சகன், பலிபீட்டம், இதிலெல்லாம் பகவதம்சம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. இப்போவும் பெரிய விஷயம் தெரிஞ்சவெல்லாம் அந்த கோவில் பெருமாள் பேரை சொல்லி தான் பட்டாதாரியை கூப்பிடுவா, பெருமாளே அப்படின்பா. அர்ச்சகா முகமாக ஒரு பிரசாதம் வந்ததுன்னா அது அந்த பகவானே கொடுக்கறதாகத்தான் நம்ம சனாதன தர்மத்தில் அப்படி தான் பார்க்குற வழக்கம். நீங்கள் எதை எவ்வாறு நினைக்கிறீங்களோ அது அவ்வாறாக ஆயிடுறது. நீங்கள் அந்த கொடுக்குற அர்ச்சகரை அந்த சுவாமியாக நினச்செல்லாம் அந்த சுவாமி ஒரு இடத்துல வந்துடுறார். நம்ம மதத்தில் தான் நினைப்புக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. அப்போ அர்ச்சகரை சேவிக்கலாம், அர்ச்சகரை ஆசீர்வாதம் பண்ணலாம். வேறு இவர்கள் இல்லாத வேறு யாரும் கோவிலில் சேவிக்கிறதோ ஆசீர்வாதம் பண்ணுறதோ கூடாதுங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அனுக்கிரக நிகிரக அனுக்கிரக ஸ்திரீஷு சாக்கூத பாஷண 16வது அபச்சாரம். பெண்களிடத்தில் பேசக்கூடாது. பெண்களிடத்தில் பேசக்கூடாதுன்னு சொன்னால் பெண்களிடத்தில் அந்த அந்யோன்யமாக ஒருவருக்கு ஒருவர் பேசக்கூடியதான அந்த ரகசியகிருதமான பேச்சுக்கள்லாம் ஆலயத்தில் தவிர்க்கணும். அதுவும் பெரிய பெரிய ஆலயங்களெல்லாம் ரொம்ப ஜனங்கள் வந்துன்னு போகாத இடங்கள்லாம் அப்படியே கோஷ்டியாக உட்காந்து பீச்சில் உட்காந்துன்னு பேசுகிற மாதிரிலாம் பேசுகிறா. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் என்னன்னா சரியாக தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் மனசில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் இது மாதிரி காரியங்கள். பெண்களோட பேசவே கூடாதுங்கிறத தோஷமாக சொல்கிறேன். ஒரு ஆணும் பெண்ணும்
தவறான முறையில் ஆலயத்தில் பேசுகிறதோ பழகிறதோ தப்பு அப்படிங்கிறத இந்த வாக்கியம் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறது. ரொம்ப பெரிய கோவில்களில் இருட்டாக இருக்கும் ஒரு பகுதி அப்படின்னா அங்கே 2 பேர் உட்காந்துன்னு பேச ஆரம்பிச்சுட்றா. சரியாக ஒருத்தர் ஜபம் பண்ணிட்டு ராமநாமாவை சொல்லிட்டு ஆலய பிரதட்சணம் பண்ணும்பொழுது அவர் கண்ணில் இது பட்டுதுன்னா அவருக்கு மனசில் ஒரு சலனம் ஏற்படுறது. இதுக்கு நாம் காரணமாகிடுறோம். அதனால் இது மாதிரி உள்ளவர்களாம் அனுமதிக்கவே கூடாது ஆலயத்தில். அது ரொம்ப தோஷமும் கூட. ஏன்னா ஒரு 6 கூடாதுங்கிறார். காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம், பேராசை, பொறாமை. காமத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, கோபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு 6 தீய குணங்களில் முதல்ல இருக்கிறது என்னன்னா காமம். இந்த காமமான எண்ணத்தோடு கூட ஆண் பெண்ணை பார்க்குறதோ பெண் ஆணை பார்க்குறதோ இது சம்பந்தமான பேச்சுக்களை பேசுகிறதோ இதெல்லாம் ஆலயத்தில் சர்வதா அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். இது ஏன்னா சரியாக இருக்கிறவனையும் சேர்த்து கெடுத்துடும். அஜாமிலோ பாக்கியானவே என்னன்னா ரொம்ப உத்தமமான அந்த நெறி தவறாத குடும்பத்தில் பிறந்தவன் அஜாமிலன். அவன் இப்படி கெட்டு போய் 80 வருஷ பரியந்தம் அவன் ஒரு தவறான ஒரு வாழ்க்கையை நடத்தினதுக்கு காரணம் என்னன்னா தவறாக இருந்த 2 பேரை பார்த்தது தான் காரணம். ஆரம்பத்துக்கு அந்த இவ்வளவு பெரிய அவன் ஒரு பாபியாக போனதுக்கு காரணம் என்னென்னா தவறான நிலையில் இருந்த ஒரு ஆண் பெண் சார்க்கையை அவன் கண்ணால் பார்த்துடுறான். அவனுக்கு அதனால் மனசு சலித்து அப்படியே காட்டுக்கு வந்தவன் குடும்பத்தை மறந்து அப்படியே ஆயிட்டான். அவன் மகாபாபியே ஆயிட்டான். அஜாமிலோபிங்கிறார். அதான் அஜாமிலோபின்னா அவ்வளவு பாவம் பண்ணினவன் கூடங்கிறார். அவ்வளவு பாவம் பண்ணினான் அவன் அந்த தப்பு. ஏன்னா ஒரு தப்பு இன்னொரு தப்பை பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. அதுக்கு இந்த ஸ்திரீஷு சாகூத பாஷண இது 16வது அபச்சாரம். கோவிலில் போத்திண்டு சுவாமி தரிசனம் பண்ணக்கூடாது. சுவாமி தரிசனம் பண்ணுறதுன்னா அந்த வஸ்திரத்தை இடுப்பில் கட்டிண்டு புலகாங்கித சர்வாங்கா நம்ரதேகா வணங்கின தலையோட இப்படி சேவிக்கிற அழகெல்லாம் சொல்கிறார். உடம்பு வளைஞ்சிடணுமா, குடிஞ்சு சேவிக்கணும். நம்ரதேகா வணங்கின தலை, இடுப்பில் வஸ்திரம், புலகாங்கிதம் அடைஞ்சு அப்படிலாம் சேவிக்கிறதுடைய பெருமை. இந்த எக்ஸிபிஷன்லாம் போனால் கண்காட்சி பார்க்குற மாதிரி அது பார்வை வேறு, இது தரிசனம்னா அது தரிசனம்னு விட்டாருது. தரிசனம்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது. அப்போ அது வஸ்திரம் போத்திண்டு கம்பலாவரணை கம்பளியை போத்திண்டு அதெல்லாம் தரிசனத்துக்கு இதெல்லாம் தோஷங்கிறார். அபச்சாரத்தில் இது ஒரு தோஷம். கம்பலாவரணை. 18வது அபச்சாரம் பரநிந்தா. பெறத்து யாரை திட்டக்கூடாது கோவில். இதான் ஏற்கனவே சொன்னேன். திட்டுறது எப்போ திட்ட போகிறோம்? கோபம் வந்தால் திட்டுவோம். கோபத்துக்கு கோவிலில் ஏது இடம்? ஆலயத்துக்கு வந்தால் எவ்வளவு நேரம் நாம் பகவானோட ஒரு சாந்தமாக இருந்து மனசில் இருக்கக்கூடியதான அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் சமமாகி மனசில் ஒரு பிரசன்னாத்மாவாக இருந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல் வேலை அது மாதிரி இருந்து சுவாமி தரிசனம் பண்ணணும். கோபத்துக்கு இடம் வந்துடுதுன்னா உடனே அங்கே இருக்கக்கூடாது, வெளில வந்துடணும். கோபத்தை அடைக்கிட்டு வெளியில் வந்து யாரை திட்டணுமோ திட்ட வேண்டியதுதான். இது பரநிந்தா. பெறத்தியாரை நிந்திக்கக்கூடாது, பெறத்தியாரை கொண்டாடவும் கூடாதுங்கிறார். பரஸ்துதி 19வது அபச்சாரம் பரஸ்துதி. அதுவும் சில கிராமாந்திரமாக சில கோவில்கள்லாம் பார்த்தா ஒரு எஜமானர் அந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிவிடுவார். அங்கேயே கோவில் பிரகாரத்திலே ஸ்டேஜை போட்டு மைக்கெடுத்து இவர் இல்லைன்னா இந்த கோவில் இல்லை, இவர் இல்லைன்னா இந்த பெருமாள் இல்லை, இந்த கோவில் எப்படி இருந்தது தெரியுமா, இந்த கோவிலுக்கு நல்ல காலம் வந்திருக்கிறது, இந்த கோவில் இவ்வளவு பெருசாக இருக்கிறதுக்கே இவர் தான் காரணம்னு ஏகத்துக்கும் அவரை அது அப்படி சொல்லவே கூடாது. அது ரொம்ப சம்பிரதாயம் தெரிஞ்சவ என்ன சொல்லுவா, இந்த பெருமாளுக்கு இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை அடைஞ்ச மகாபுருஷர் இவர், அவரை கொண்டாடக்கூடிய வார்த்தை தான் இது. இருந்தாலும் கூட அதில் ஒரு அழகு, இப்பேற்பட்ட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தையும் அவர் பண்ணியிருக்காருங்கிறது தான் சத்தியம். அதுக்கு தான் சங்கல்பம்னு சொல்கிறோம். சங்கல்பம் என்ன சொல்கிறோம்? பாரத வருஷே பரத கண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே சகாப்தேன்னு இந்த சங்கல்பம் உங்களுக்கு அப்பப்போ என்ன ஞாபகப்படுத்துறது? பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டதான இந்த பிரம்மாண்டம். பிரம்மாண்டத்தில் எத்தனையோ பிரம்மாண்டத்தில் ஒரு பகுதி இந்த ஆசிய கண்டம், அதில் எத்தனையோல ஒரு பாகம் இந்த பாரத தேசம். அதில் மேருமலையுடைய தெற்கு புறத்தில் இருக்கக்கூடிய நாம தட்சிணே பார்ஷ்வே சகாப்தே. இது இடம் பர்டிகுலர், இடம் எங்கேங்கிறத சொல்கிறோம், எந்த இடத்துல நடக்கிறதுங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் காலத்தை சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சரானாம் மத்தியே 60 வருஷத்துக்குள்ள ஒரு வருஷம். இதுக்கு முன்னாடி பிரம்மாவுடைய ஆயுசெல்லாம் சொல்லி ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதக்கண்டே ஆத்திய பிரம்மணா திதீய பரார்த்தே, பிரம்மாவனுடைய பிற்பகல் பகுதிங்கிறார். பிரம்மாவனுடைய பிற்பகல் பகுதியாக இப்போ இருக்கக்கூடிய காலம். இது மாதிரி 100 வயசாம் பிரம்மாவுக்கு.
அப்படின்னா என்ன, இவ்வளவு பெரிய காலத்தையும் நேரத்தையும் சிருஷ்டி பண்ணப்பட்ட பகவானுடைய ஒரு துளி அளவு காலத்தில் உள்ள கைங்கரியத்தை நாம் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இதில் எங்கே அகங்காரம் வரும், எங்கே ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறது? இந்த கைங்கரியத்தை சுவாமி நமக்கு கொடுத்தாரேன்னு பெருமிதப்படலாம், சந்தோஷப்படலாம், அகங்காரப்படக்கூடாது. அதை சொல்கிறார் இங்கே. ஒருத்தரை ரொம்ப கொண்டாடி பரஸ்துதி பண்ணுறது இதெல்லாம் என்னென்னால் ரொம்ப தோஷம். பரஸ்துதி, அஷீல கதனை, நிஜஸ்தோத்திர, தன்னைத்தானே கொண்டாடிக்கிறதும் தப்பு, தற்பெருமை பேசுகிறதும் தப்புன்னு விட்டார். தற்பெருமை பேசுவா சில பேர். ஆலயத்துக்கு வந்து பார்த்தையில் இந்த லைட்டு பார்த்தாலே இது நான் தான் வாங்கினேன், எங்கேயுமே கிடைக்கல, நான் வெளிநாட்டிலேருந்து இதை இறக்குமதி பண்ணினேன் இந்த கோவிலுக்காக அப்படின்னு தன்னை பற்றி இது ஏற்கனவே சொன்னேன்னா. தானத்தினுடைய ஒரு பலன் எதனால் போகிறதுன்னார், பரிகீர்த்தனாது, அதை பற்றி அந்த தானத்துடைய பெருமையை பிரஸ்தாபம் பண்ணுறதுனால போகிறது அப்படிங்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் மகாபாரதத்தில் ஒரு ரசமான கதை இருக்குது. என்ன கதைன்னார், மகாபாரத யுத்தம். கிருஷ்ணர் ஆயுதமேந்தாமல் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து யுத்தத்தை நடத்துகிறார். அவா பக்கம் பெரும் சேனைகள் இருக்குது, மகா வீரர்கள், அதிரதர்கள், மகாரதர்கள்லாம் அந்த கோஷ்டி. இப்படி யுத்தம் கடுமையாக நடந்துட்டு இருக்கும் பொழுது கர்ணனும் தர்மபுத்திரரும் யுத்தத்தில் சந்திச்சுக்கிறபடியாக ஆயிடுத்து. தர்மபுத்திரர்னால கர்ணனை சமாளிக்க முடியல. கர்ணன் தர்மரை யாருன்னு தெரிஞ்சிட்டவனானதுனால என்ன பண்ணிவிட்டான், கர்ணன் போ வேலை இருந்தால் பாரு, போ யுத்தத்துக்கெல்லாம் வீட்டில் யாராவது பெரியவா இருந்தால் அவர் சொல்லு போப்பான்னு விட்டார். இது தர்மருக்கு பெருத்த அவமானமாக போயிடுது. இப்படி யுத்தத்தில் போன்னு அவன் உயிர் பிச்சை கொடுத்து நாம் வரும்படியாக ஆகிடுது, இதுக்கு நம்ம அடித்தா கூட பரவாயில்லையே, இப்படி ஆகிடுது அப்படின்னு தர்மர் மனம் வெதும்பி தன்னுடைய பாசறைக்கு திரும்பிட்டார். அர்ஜுனன் ஒரு பக்கம் சண்டை போட்டுருக்கிறவன் சகும் சப்தகர்கள்னு ஒரு குரூப்பு, அதோட சண்டை போட்டு அவர்களை பெரும் சேதத்தை விளைவிச்சுட்டு இருந்தா. பாண்டவர்களுடைய பங்கில் இருக்கிற பெரும் சைன்யத்தை காலி பண்ணிட்டு இருந்தா. கௌரவர் பக்கத்தில் இன்னும் யுத்தம் பண்ணுறா. சகும் சப்தகர்கள்னு பேர் அவளுக்கு. அவர்களாம் அர்ஜுனன் ஜெயிச்சுட்டான். அந்த யுத்தம் பூர்த்தியாகி தன்னுடைய பாசறைக்கு வரும்பொழுது எல்லாரும் அர்ஜுனனுக்கு வெற்றின்னு ஒரே உற்சாகம் கொண்டாட்டத்தோடு வரா. தர்மபுத்திரர் கர்ணனை எப்படியாவது அர்ஜுனனை வதம் பண்ண சொல்லிவிடணும்னு, அர்ஜுனனை விட்டு கர்ணனை வதம் பண்ண சொல்லணும்னு இவர் இப்படி சங்கல்பிச்சுட்டு இருக்கிற சமயம் வெற்றின்னு வந்தோடனே இவர் என்ன நினைச்சுன்னு விட்டார், கர்ணனை அர்ஜுனனை வதம் பண்ணி விட்டான்னு இவராக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அர்ஜுனனை ரொம்ப சந்தோஷம், அர்ஜுனா நீ என் தம்பியாக இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமைன்னு எல்லாம் சொல்லி அவனை ஷேக்கன் கொடுத்து கொண்டாடி, எப்படி நீ கொன்ன கர்ணனை சொல்லுன்னு கேட்குறார். அண்ணா கர்ணன்கிட்டே நான் இன்றைக்கி போலையே, நான் சகும் சப்தகர்களை தான் வதம் பண்ணினேன், நான் இன்னும் கர்ணன்கிட்டேயே போலையே அண்ணா அப்படின்னார். போடா உன் காண்டீபத்தை தூக்கி கீழே போடுறா, நீலாம் எதுக்கு பெருமை பேசுகிறேன்னே தெரியலேன்னு இவர் காண்டீபத்தை கீழே போடுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திட்டார். இந்த காண்டீபம்ங்கிறது அவனுடைய பேரே காண்டீபன்னு ஒரு பேரா அவனுக்கு. எப்படி ஷார்ங்கபாணின்னு பெருமாளுக்கு ஒரு பேரோ, பினாகபாணின்னு ருத்ரனுக்கு பேரோ, இவர் தன்னை வில்ல வச்சு தன்னை அடையாளப்படுத்துறத கௌரவமாக நினச்சானாம் அர்ஜுனன். அந்த காண்டீபங்கிற வில்லை தூக்கி வச்சு நிறுத்தும் பொழுது சொன்னானாம், இந்த வில்லை யாராவது கீழே போட்டுடு, வச்சுடு, யார்கிட்டையாவது கொடுத்துடுங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னால் சொன்றவால வதம் பண்ணுறேன்னு பிரதிஜை பண்ணானா அந்த வில்லு மேலே இருக்கிற ஒரு அபிமானத்தினால. தர்மபுத்திரர் நீ வில்லை யார்ட்டையாவது கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னு கோபம் தாங்காமல் உடைவாளை எடுத்து வெட்ட போயிட்டான் தர்மபுத்திரர் தன் அண்ணா. அவெல்லாம் தர்மபுத்திரர் கண்காமிச்சா அப்படியே கப்சிப்புன்னு ஆகக்கூடிய அப்படி அண்ணாவுக்கு அடங்கினவா அவள் வில்லை உடைவாளை எடுத்துன்னு வெட்ட போனான். உடனே கிருஷ்ண பரமாத்மா பக்கத்தில் இருந்தவர், யாரை என்ன பண்ணுறேன்னு ஞாபகம் இருக்கா அர்ஜுனான்னார். இல்லை இது மாதிரி சொல்லிட்டார், நான் இது மாதிரி சபதம் போட்டிருக்கேனே உங்களுக்கு தெரியாதா, அண்ணா ஏன் இப்படி பேசணும், அதனால அண்ணாவை சிரச்சேதம் பண்ணுறேன், வதம் பண்ணுறேன்னா. அப்போ சொன்னாராம், ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவால அவளை அடிக்கணும்னோ காயப்படுத்தணும்னோ கொல்லணும்னோ கிடையாது, அவளை நிந்திச்சாலே கொல்றதுக்கு சமானம். தர்மபுத்திரனை நீ கொஞ்சம் நிந்திச்சுடுன்னார். வாழை உள்ள தள்ளிவிட்டு நிந்திச்சானா. யாராவது பத்னியை வச்சு சூதாடுவானா, யாராவது தம்பிகளை வச்சு சூதாடுவானா? ஒரு ராஜாவாக இருக்கிறவனுக்கு சூதாட்டத்தை பற்றின விஷயம் தெரியாமல் அதில் போய் இறங்குவாளா? இப்படிலாம் நீங்கள் பண்ணல, நீங்கள் பண்ணின காரியம் இன்றைக்கி எதில் நிற்கிறது பார்த்தீங்களா? திரௌபதி தலைவிரிகோலமாக நிற்கிறா. நாமெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட முடிகிறதா? கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். இத்தனைக்கும் நீங்கள் இன்றைக்கி சூதாடினது தானே காரணம்னு பிடிச்சா நூல் பிடிச்சி அர்ச்சனை பண்ணுற மாதிரி அவர் பண்ணின தப்பெல்லாம் கோட் பண்ணி திட்டினானா தர்மபுத்திரர் கண்ணீர் மல்க நிற்கிறார். பதில் சொல்ல முடியல. இதுக்கு இவன் கொண்டிருக்கலாம் போல அப்படின்னு தோணி போயிடுத்து தர்மபுத்திரருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே கிருஷ்ண பரமாத்மா நிறுத்தி போரும்னா இப்போ நீ அவரை கொன்னதுக்கு சமானம், அவரை நிந்திச்சதுனால பரநிந்தா.
பரநிந்தாங்கிறது என்னன்னார், ஒருத்தரை நிந்திக்கிறதும் என்ன பிராணஹானியா மானஹானியான்னா, பிராணன் மானத்தை விட பிராணம் சின்னது, பிராணனை விட மானம் பெருசா. மானத்தை பெருசாக நினைக்கிறவா உயிர் போனால் கூட பரவாயில்ல, அகௌரவமாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பா. தன்னை விட தம்பியான அர்ஜுனன் தன்னை நிந்திச்சதுங்கிறது தர்மபுத்திரருக்கு உயிர் போனதுக்கு சமானம்னு கிருஷ்ண பரமாத்மா கண்டுபிடிச்சு, நீ அவரை கொல்ல வேண்டாம், அவரை கொஞ்சம் நிந்திச்சுடு. அப்போ இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணாராம் கிருஷ்ண பரமாத்மா. அண்ணாவை திட்டுவிட்டு நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன்னு தன்னுடைய அந்த உடைவாளை எடுத்து தன் கழுத்தை வெட்டிக்க போனான் அர்ஜுனன். ஏன்னார், எப்போ எங்கள் அண்ணாவை நான் திட்டுட்டேனோ அப்போ இனிமேல் நான் இருக்கிறதுக்கு லாயக்கில்லை, நான் என்ன தன்னை தானே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்படி சொன்னோன்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், நீங்களே உங்களுக்குள்ளே அடிச்சுட்டேன்னா கௌரவர்களுக்கு என்ன வேலை, நீ இப்படி பண்ணாத, உன்னை பற்றி பெருமை பேசுன்னாராம். உன்னை பற்றி பெருமை பேசிக்கும். அர்ஜுனனுக்கு சந்தோஷம் தாங்கலை. என்னன்னார், பரமேஸ்வரனை யாராவது பார்க்க முடியுமா, பரமேஸ்வரனோட யுத்தம் பண்ணி அவர்கிட்டேருந்து பாசுபதாஸ்திரம் வாங்கினேன், இந்திரன் எனக்கு சமாசனம் கொடுத்து சமமாக ஆசனம் கொடுத்து கௌரவம் பண்ணினா, நான் அத்தனை சக்தி உள்ளவன், 2 கைனாலையும் அஸ்திரம் ஏவக்கூடிய சக்தி உண்டு எனக்கு, மகாவீரன், என்னை போல வீரனே கிடையாது, அப்பேற்பட்டனா இருக்கிறதுனால தான் இந்த யுத்தமே இப்படி போயின்னு இருக்குன்னு தன்னை பற்றி நான் அத்தனை பெருமையும் சொன்னான். சொல்லி முடிச்சோடனே திருப்தி ஆகிடுத்தான்னார். திருப்தின்னா அப்போ சொன்னாராம் அர்ஜுனனை பார்த்து, இப்போ தற்கொலைக்கு சமானம் நீ பேசினது. யார் ஒருத்தன் தன்னை பற்றி உயர்வாக பேசுகிறானோ அது ஆத்மஹத்திக்கு சமம், தற்கொலைக்கு சமம்ங்கிறார். இந்த கதை மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறவாலாம் தன்னை தற்கொலை பண்ணின்ற பாவங்கிறார். தற்கொலையை பற்றி ரொம்ப தோஷமாக சொல்கிறது சாஸ்திரம். தற்கொலை பண்ணிண்டா, ஆத்மஹத்தி பண்ணிண்டா பண்ணின்றவனுக்கும் புண்ணியலோகம் கிடையாது. கூட இருக்கிறவாலாம் தீட்டு காக்க வேண்டாம்னு கூட ஒரு பதம் இருக்குது. தீட்டு காக்க வேண்டாம், தற்கொலை பண்ணிண்டா, விரும்பி போனவாளுக்கு ஆசௌச்சம் கிடையாது அப்படிங்கிறார். இதெல்லாம் என்ன நாம் தெரிஞ்சுக்கணும்னா, தற்கொலை கூடாது, அவ்வளவு தோஷமாக தற்கொலைங்கிறது. அப்படி தற்கொலைக்கு சமமாக தற்பெருமை பேசுறது அது ஆலயத்தில் பண்ணக்கூடாது. நிஜஸ்தோத்திர பரஸ்துதி, பரஸ்துதியும் ஒரு அளவுக்குள்ள தான் இருக்கலாம் பரஸ்துதின்னு. அதை சுவாமியும் காட்டிய சுவாமியை விட அவர்களை உயர்வாக பேசுறது. அதில் ஒரு இடத்துல சொல்லும் பொழுதெல்லாம் என்ன சொல்கிறா, சுவாமிக்கு இப்போ தான் காலம் வந்திருக்கு, இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ண முடியாத காலம் வந்திருக்கு, இது வரைக்கும் சுவாமிக்கே நல்ல காலம் வரல, இப்படிலாம் பேசுகிறா. இவெல்லாம் விஷயம் தெரியாமல் பேசுகிறா. என்னன்னா, சுவாமி காலத்துக்கு அதீதனவன், காலத்துக்கு அப்பாற்பட்ட பகவான். அப்போ இவர் கஷ்டப்படுற மாதிரி இருக்காருன்னா, ஜனங்களுக்கு அந்த பாக்கியம் வரல. கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி புதுக்கோவிலில் இருந்து தரிசனம் பண்ணும்படியான பாக்கியம் ஜனங்களுக்கு இன்னும் சம்பாதிக்கலவா. அந்த புண்ணியம் சம்பாதிச்சோன்னா அந்த ஆலயம் வந்துடுறது. இவாளுக்கு பாக்கியஹீனத்தினால தான் அந்த பாக்கியம் ஜனானாம், ஜனங்களுடைய பாக்கியமே உருண்டு திரண்டுன்னா குருவாயூரில் இப்படி குழந்தை கிருஷ்ணனாக இருக்காருங்கிறார் நாராயண பட்டத்திரி. அப்படின்னா என்ன நாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆலயம் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு சுவாமி சாநித்தியமாக இருக்கிற ஊரில் நாம் வசிக்கிறோம்னா நம்ம அப்பா தாத்தாலாம் புண்ணியம் பண்ணியிருக்கா, அப்படி ஒரு பெருமாளை பார்க்குறோம். நாம் இருக்கிற ஊரில் ஒரு பெருமாள் பாழடைஞ்சும் ஒரு கீழ வஸ்திரத்தை கட்டின்னு இருக்காருன்னா நம்ம புண்ணியம் போறலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் அதில் சொல்கிறாரு. இங்கே ஒரு கோவில் கட்டி கொடுத்தவாலையோ ஒரு திருவாராதனத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவாலையோ அளவுக்கு மீறி புகழக்கூடாது. இந்த பெருமாளுடைய இந்த கைங்கரியம் பண்ணும்படியான மாபெரும் பாக்கியத்தை பெற்ற அருளாளருங்கிற வகையில் தான் கொண்டாடணும். இவர் இல்லைன்னா இந்த சுவாமியே இல்லைன்னு சுவாமிக்கு மேலே அவளை தூக்கி பேசுகிற அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்காத அவள் பேசுகிற விஷயம் இது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஆகமங்கள் வாயிலாக இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். பரநிந்தா பரஸ்துதி, அதோடு கூட அஷீலகதனை, ஒழுக்கமில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. ஆலயத்தில் ரசாபாசமான அதுக்கு தவறான வார்த்தைகள் பிரயோகம் பண்ணுறது, அஷீல கதனம்னு ஒழுக்கமில்லாத பேச்சுக்கள் பேசுறது, இதெல்லாம் என்னென்னா ஆலயத்தில் வெறுமை உட்காந்தா இதெல்லாம் வந்துடும். உட்காந்தா ஒன்று பாராயணம் பண்ணணும், ஒன்று ஜெபம் பண்ணணும், இன்னொன்று என்ன பண்ணணும்னா நாம் பார்த்த ஆலயத்தினுடைய அந்த மகாத்யத்தை கண்ணை மூடி உள்புறமாக தரிசனம் பண்ணணுங்கிறார். அது பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சுவாமியை பார்க்குறோம், சுவாமியுடைய திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் அங்கே ஒரு ஆலயத்தில் ஒரு மண்டபத்தில் ஒரு பக்கமாக அமர்ந்துண்டு நாம் என்னென்ன சேவிச்சோங்கிறத உள்முகமாக அதை தியானம் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாடு அசை போடுறத பார்த்தெல்லாம் தெரியும். மாடு புல் சாப்பிடும்போது முதல்ல போய் இப்படியே டப் டப் டப்னு தின்னுட்டு வந்துடும். அது உட்காந்துட்டு இருக்கும்பொழுது பார்த்தெல்லாம் ஏற்கனவே சாப்பிட்ட புல்லை தன்னுடைய வாக்குக்கு கொண்டு வந்து அப்படியே மெல்ல அசை போடும்.
அது மாதிரி தரிசன விஷயமா என்னன்னா, நாம் என்ன பார்த்தோம், சுவாமி இன்னைக்கு என்ன வஸ்திரம் கட்டின்றார், என்ன அங்கவஸ்திரம் போட்டுருக்கார், என்னென்ன திருவாபரணம் சாத்தின்னு இருக்காருன்னு அப்படி கண்ணம் அப்படின்னா உங்களுக்கு அது மனசுக்குள்ளே அது வந்ததுன்னா உங்களுக்கு தியானம் சித்திக்கும். இதனால் தியானம் சித்திச்சுடுத்துனா அப்புறம் இதை தவிர்த்து வேறு பூஜையே கிடையாதுங்கிறார். பூஜா கோடி சமம் ஸ்தோத்திரம். கோடி பூஜை பண்ணுறதும் அந்த தெய்வத்தினுடைய ஒரு ஸ்தோத்திரத்தை ஒரு ஆவர்த்தி அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணுறதும் ஒன்றுன்னார். இப்போ திருமலையில் இருக்கிற பெருமாளுக்கு கோடி பூஜை பண்ணுறதும் அந்த பெருமாளுடைய ஸ்ரீனிவாச சுப்பிரபாதம் இருக்கே, வெங்கடேச சுப்பிரபாதம், அதை போட்டு அதை நீங்கள் உங்கள் வாக்குனால் சொல்கிறதுக்கும் அந்த கோடி பூஜையும் ஈக்குவல்ங்கிறார் அவர். ஈக்குவல்லாம் எப்படி ஈக்குவல் அப்படின்னா, அந்த ஸ்தோத்திரத்தினுடைய அந்த அர்த்தம் தெரிஞ்சுட்டா அது இன்னும் அழகு கூட. ஒவ்வொரு பதமும் அப்படி ஒரு அழகான ஒரு ஸ்லோகங்கள்லாம் அங்கே சுப்பிரபாதத்தில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய. வைகுண்டத்தை விட்டுவிட்டு இந்த சுவாமி புஷ்கரணிங்கிறதான இந்த குளத்தினுடைய அருகாமையில் தாயாரோடு ரமிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் உண்டாகட்டும். இப்படி லக்ஷ்மி சவிப்ரமாலோக சுப்ரு விப்ரம சக்ஷுஷே. என்ன அழகான ஸ்லோகம்! இந்த முழுக்க தாயாருடைய பெருமையை சொல்லும்படியான ஸ்லோகம். மாத சமஸ்த ஜகதாம் மதுகைடபாரேகே வக்ஷோ விகாரிணி மனோகர திவ்யமூர்த்தே. இப்படி அந்த இந்த ஸ்தோத்திரம் அர்த்தத்தோடு ஒரு வாட்டி சொல்கிறதும் கோடி பூஜை பண்ணுறதும் ஒன்றுங்கிறார் அவர். இல்லை கோடி பூஜைக்கு சமமான ஸ்தோத்திரம் சொல்கிறேன், இதுக்கு மேலே உண்டான்னார். ஸ்தோத்திர கோடி சமோ ஜபா. அந்த ஸ்தோத்திரம் கோடி வாட்டி சொல்கிறதும் அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணுறதும் ஒன்றுங்கிறார். ஸ்தோத்திர கோடி சமோ ஜபா. ஜபகோடி சமம் தியானம். ஜபத்துக்கு மேலே உண்டானார். எத்தனை மந்திரம் எத்தனை ஆவர்த்தி ஜபம் பண்ணாலும் அந்த தேவதையை தியானம் பண்ணி அந்த ஃபிகரை உள்ளக்குள்ளே கொண்டு நிறுத்துறதுங்கிறது இந்த கோடிக்கு மேலேங்கிறார். ஒரு மந்திரத்தை கோடி ஆவர்த்தி ஜபம் பண்ணுறோம். ஜபம் பண்ணுறதுக்கு எண்ணிக்கை எண்ணிட்டு மனசு அங்கேயும் இங்கேயும் இப்படியே அலபாஞ்சுட்டே இருந்தால் அது ஜபமாக ஆகாது. அந்த ஜபம் சித்திக்கணும்னா அந்த தியானத்துக்கு மேலே உண்டானார். அதுக்கு தான் லயம்னு பேருன்னு விட்டார். தியான கோடி சமோ லய. லயம்னா நாம் இன்னொன்றை தியானிக்கிறோங்கிற அந்த எண்ணம் கூட இல்லாமல் தாம் இருக்கக்கூடிய இடம் பொருள் அந்த சன்னிவேசம் எல்லாம் மறந்து அப்படியே அதிலேயே முழுகி போய் இருக்கல் பாருங்க. அந்த ஒரு ஸ்திதிக்கு தான் லயம்னு பேர். இது கிடைக்கிறதுக்கு தான் இத்தனை பரிவார காரியங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி இருந்து தவம் பண்ணி தான் அசுரர்கள்லாம் வரம் வாங்கினா மகரிஷிகள்லாம் பகவானையே அடைஞ்சான். மகரிஷிகள்லாம் உபாசனை பண்ண மார்க்கம் எல்லாம் அசுரர்கள் என்ன பண்ணாலோ மகரிஷிகள் என்ன பண்ணாலோ ரெண்டும் கஷ்டம் ஒன்று தான். பகவத் உபாசனங்கிறதான மார்க்கம் ஒன்று தான். அவ்வளவு பெரிய பகவான்கிட்ட உங்களுடைய கிருபை கிடைச்சா போரும்னா மகரிஷிகள், உங்களிடத்துலேருந்து வரம் வேணும்னு கேட்டால் அசுரர்கள் திரும்பி திரும்பி இதே காரியத்தையே பார்க்குறான். அது மாதிரி அஷீல கதனை அங்கே போய் வெறுமை உட்காரணும்னு அவள் சொன்ன காரணம் என்ன? ஆலயத்தில் தரிசனம் பண்ணிட்டு உட்காந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நாம் உட்காந்து என்ன பண்ணணும்னு இருக்கு இல்லையா? நம்ம கொண்டு கட்டின்னு போன சாப்பாட்டை பிரித்து சாப்பிட்றதா? அதுதான் அனிவேதித பக்ஷணம்ங்கிறாரு. சுவாமிக்கு நிவேதனம் பண்ணாததை கோவிலில் சாப்பிடக்கூடாது. கோவிலில் சுவாமிக்கு நிவேதனம் கண்டருள பண்ணாத பிரசாதத்தை ஆலயத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு விட்டார். அப்போ நம்ம கட்டின்னு போய் வச்சுட்டு சாப்பிட்லாமான்னார். கோவில் காம்பவுண்டுக்கு வெளியில் சாப்பிட்லாம், கோவில் காம்பவுண்டுக்குள்ளே சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன ஆகுது? தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி உட்காரக்கூடாது. தரிசனம் பண்ணிட்டு வந்து உட்காந்தா நீங்கள் என்ன தரிசனம் பண்ணேங்கிறத உங்களுக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த அமர்வுங்கிறது. நாம் அதை என்ன நினச்சிட்டு இருக்கோம்? உட்காந்துட்டு ஆரம்பர பேசி குடும்பத்தோடு பேசி, அப்போ பேசும்பொழுது தான் பொய் பேசுகிறோம், சத்தமாக பேசுகிறோம், வெட்டியாக பேசுகிறோம், அஷீல கதனை ஒழுக்கமில்லாத பேச்சுக்களை பேசுகிறோம். அதோ வாயுமோச்சனை சக்தவு கௌனோபசார. 21 அபசாரம் பூர்த்தியாகி 22வது அபசாரம் சக்தி உள்ளவர்கள் குறைந்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது. அவர்களுடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சுட்டு கோடீஸ்வரனாக உள்ளவன் 2 துளசி தலத்தை எடுத்துன்னு போனேன், நான் பெருமாளை சேவிச்சேன்னு சொல்லக்கூடாது. இந்த துளசி தலம் 2 சமர்ப்பிக்கிறதுங்கிறது வசதி இல்லாத அன்றாடமே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழைக்காக உள்ள மார்க்கங்கிறது. நமஸ்காரம் பண்ணால் போகிறோம், பிரதட்சணம் பண்ணால் போகிறோம், தரிசனம் பண்ணால் போகிறோங்கிறது. வசதி இருக்கிறவங்க சுவாமிக்கு விதமாக உற்சவம் பண்ணி பார்த்துடணும். அந்த பணத்துக்கு பிரயோஜனமே பகவத் உபாசனம்தான். பல கிரந்தங்களும் நாம் பார்த்த அளவில் அது நமக்கு என்ன தீர்மானம் சொல்லி கொடுக்குறதுன்னா, இந்த கலியில் ஈஸியாக பகவானுடைய கிருபையை அடையிறதுக்கு ஓரளவு சாதனமாக இருக்கக்கூடிய மார்க்கங்கிறது ஆலயத்தில் பகவானை அர்ச்சனை பண்ணுறது மட்டும்தான். வேறு எல்லாமே தோஷத்தோடு கூடி தான் இருக்குது.
வேறு எந்த தர்மத்தை தொட்டாலும் அதில் இருக்கிற தோஷம்தான் நமக்கு அது துரித்திண்டு கண்ணை உறுத்துறது. இந்த ஆலயத்தில் பகவத் கைங்கரியம் பண்ணுறதுல தோஷம் இல்லையா, தோஷமே வராதா அப்படின்னார். கண்டிப்பாக தோஷம் வரும். கலியில் தோஷம் வராத தர்மமே கிடையாது. அவர் கிருபாலுவாக இருக்கிறதுனால இதெல்லாம் தப்பிச்சிடும். அவர் கருணை கடலாக இருக்கிறதுனால சுவாமி ஸ்ரீனிவாசனை பற்றி தயாசதகம்னு பண்ணினார் சுவாமி தேசிகன். அதில் ஸ்ரீனிவாசனுடைய கிருபையை பற்றி சொல்கிறார். கடற்கரையில் ஒரு பள்ளம் தோண்டி ஒரு குழந்தை விளையாடுறது. ஒரு குழந்தை அந்த மணலையே கோபுரமாக கட்டி மேடு கட்டி விளையாடுறது. இந்த ஸ்ரீனிவாசனுடைய அணுக்கம்பேங்கிறதான அந்த தயை என்ன பண்ணுறதா, இந்த பள்ளத்தையும் அந்த மேட்டையும் சரிசமமாக பண்ணி தர மாதிரி பண்ணி விடுறதா அந்த கடற்கரை மணலை. அவருடைய கிருபையுடைய பெருமை. மேடாக இருக்கிறத சமமாக பண்ணிடுறது, பள்ளமாக இருக்கிறதையும் சமமாக பண்ணுறது ஸ்ரீனிவாசனுடைய தயங்கிறதான அந்த கருணைங்கன்னு வர்ணிக்கிறார். அதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆலய தர்மமும் பாபம் மிஸ்ரமாக இருந்தாலும் அவருடைய கிருபை நமக்கு அதை சரி பண்ணி கொடுத்துடுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுண்டு, அதனால தான் சக்தி உள்ளவன் பூர்ணமாக பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறதான அந்த விஷயத்தோடு இன்றைய பதிவு பூர்த்தியாகுது. அடுத்த பதிவில் பார்ப்போம். ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மங்களாசாசன பரைர் மதாச்சாரிய புரோகமைः சர்வைश्च பூர்வைராச்சார்யைः சத்கிருதாயாஸ்து மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.